ஓகே, எல்லாரும் கவனிங்க. என்ன செய்யணும்னா, நீங்க உங்க வீட்டில் இருக்கிற பழைய காகித அட்டைகள், நிறைய அட்டைகள் இருக்கும், நிறைய பத்திரிகைகள் இருக்கும், நிறைய நீங்க படித்து வேண்டாம் என்று தூக்கி போட்ட பழைய புத்தகங்கள், எழுதி ரஃப் நோட்டா யூஸ் பண்ண பழைய நோட்டு, இப்படி எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். குறிப்பா நீங்க உங்க பள்ளி புத்தகத்தை கொண்டு வந்துடக்கூடாது. அதை நீங்க ரொம்ப கவனமா இருங்க. ஆக இந்த பழைய காகித அட்டைகளை என்ன செய்வோம்னா, நாங்க உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணி உங்களுக்கு நல்ல நோட்டு புத்தகமா பெண்ணா உங்களுக்கு கொடுப்போம். இந்த பெண்ணுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா, நாங்க கொடுக்குற பென் அண்ட் பென்சிலுக்கு பின்னாடி இதுல ஒரு சீடு இருக்கும், விதை இருக்கும். நீங்க இந்த பெண்ணை எழுதலாம், பென்சிலை ஃபுல்லா நீங்க பயன்படுத்தலாம். பயன்படுத்தி அதை முழுவதுமா நீங்க யூஸ் பண்ணிட்டு அதை என்ன செய்யலாம்னா தூக்கி போட்டுடலாம். அப்படி தூக்கி போடும்போது அதுல இருக்கிற சீடு என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு செடியா மரமா வரும். உதாரணத்துக்கு இதுல என்ன சீடு இருக்கு பாத்தீங்கன்னா, பேசில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படின்னா துளசி செடி. நீங்க இதை போடுறதுனால என்ன ஆகும்னா, பயன்படுத்திட்டு ஒரு துளசி செடி வரும். இது மாதிரி பிரிஞ்சால், டொமேட்டோ, இப்படி நிறைய சீட்ஸ் ஒவ்வொரு பெண்ணுக்கு பின்னாடி இருக்கும். இதை பயன்படுத்துறதுனால, ரீசைக்கிள் பண்றதுனால பாத்தீங்கன்னா செடி வளரும், நீங்க தூக்கி போடுறதுனால. சரி, இந்த ரீசைக்கிள் பண்றதுனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட், இதுல என்ன எங்களுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு வேளை கேட்கலாம். உங்க வீடுகளில் இருக்கிற பழைய பொருட்களை எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா, உங்க வீடு சுத்தமாகும். உங்க வீட்டுல இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் வேஸ்ட் போட்டு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுக்கும்போது உங்க வீடு ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயிடும். ஒருவேளை உங்க பக்கத்துல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்க கிட்ட கூட நீங்க கேட்கலாம். உங்க வீடு சுத்தமாகும் போது உங்க தெரு சுத்தமாகும், உங்க தெரு சுத்தமாகும் போது நீங்க இருக்கிற இடம் சுத்தமாகும். ஆக மறுசுழற்சி செய்வதற்கு நம்ம பொருட்களை எடுக்கிறதுனால சுத்தப்படுத்துறோம். ரெண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரம் வெட்டுதல், கண்ட இடங்களில் குப்பைகளை போடுறது, மாசு ஏற்படுத்துது, அதை நம்ம தடுக்க முடியும். நீங்க அந்த பயன்படுத்தாத பொருட்களை கொண்டு வரதுனால நீங்க உங்களுக்கு நல்ல நோட்டு புத்தகங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டு விஷயம் நடக்கும். ஆக நீங்க வரும்போது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை, இந்த வாரம் இல்லாம வருகிற வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வரும்போது எல்லாரும் என்ன செய்யணும்னா, 2 பேக்ல என்ன செய்யுங்க, பழைய காகிதங்கள், அட்டைகள், வீட்டுல போட்டிருக்கிற எல்லா பேப்பர்ஸ் சார்ந்த எல்லா கழிவுகளை வேஸ்ட்டை நீங்க கொண்டு வரணும். இன்னொன்னு பிளாஸ்டிக் உடைஞ்சு போய் கிடக்கிற எதுனாலும் நீங்க கொண்டு வரலாம். இதை நீங்க கொண்டு வந்து கொடுக்கும்போது நாங்க வெயிட் போட்டு உங்களுக்கு என்ன வெயிட் வருதோ அதுக்கு ஈக்குவலா நாங்க என்ன செய்வோம்னா, இந்த மாதிரி நோட்டு, பென், பென்சில் நாங்க கொடுத்துருவோம். மொத்தம் 12 விதமான ஸ்டேஷனரிஸ் நாங்க கொண்டு வருவோம். பென்னு, பென்சில், ஸ்கேல், எரேசர், ரப்பர் எல்லாமே கொண்டு வருவோம். கிரையான்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க எந்த இதை வேண்டாலும் செலக்ட் பண்ணி நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க பொருளை கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆக இதை நீங்க கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம 5 கிலோவுக்கு மேல யாரும் கொண்டு வரீங்களோ, ரீசைக்கிள் செய்யப்பட்ட இந்த அட்டையில செய்யப்பட்ட ஒரு நல்ல சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுப்போம். யார் யாருக்கெல்லாம் சர்டிபிகேட் வேணும், அது ஒரு நல்ல ஒரு வெகுமானம், சரியா? அதை நீங்க வாங்கி கொடுங்க. அதற்கு எத்தனை கிலோ கொண்டு வரணும்? 5 கிலோ கொண்டு வரும். ஒருவேளை உங்க ஸ்கூல்ல யாரு அதிகப்படியான எடையுள்ள பழைய வேஸ்டேஜை கொண்டு வரீங்களோ அவங்களுக்கு ஒரு சீல்ட் அண்ட் மெடல் வந்து நாங்க கொடுப்போம். இதையெல்லாம் நீங்க கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது, உங்க எல்லார் கையிலையும் இப்படி ஒரு ஸ்லிப் ஒன்று நாங்க கொடுப்போம். உங்க டீச்சர்ஸ் வந்து உங்க கையில கொடுப்பாங்க. இந்த ஸ்லிப்பை என்ன செய்யணும்னா, நீங்க கொண்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட காமிக்கணும். காமிச்சு இது மாதிரி ஒரு சார் வந்தாங்க, ரீசைக்கிளை பத்தி பேசினாங்க, பழைய வேஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வர சொன்னாங்கன்னு உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்களுடைய அனுமதியோட நீங்க என்ன செய்யணும்னா, பழைய பொருட்களை கொண்டு வரணும். எந்தெந்த பொருட்களை கொண்டு வரக்கூடாது நல்லா கவனமா கேளுங்க. உங்க துணிமணி, வீட்டுல இருக்கும் பழசு, அதெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. கண்ணாடி பொருட்கள் அதை கொண்டு வரக்கூடாது. இரும்பு பொருட்கள் அதை கொண்டு வரக்கூடாது. என்ன கொண்டு வரணும்? ஒன்லி பேப்பர்ஸ், அட்டை, காகிதம் சார்ந்த பழைய எல்லா கழிவுகள். அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக்ஸ், முக்கியமா பிளாஸ்டிக்ஸ், இதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரீசைக்கிள் பண்ணி கொடுப்போம். ஒரு டன் ரீசைக்கிள் பண்றதுனால எத்தனை மரங்களை சேவ் பண்றேன்னு சொன்னேன்? 17 மரங்கள். பாத்தீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் நிழல்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்ப மரங்களை வெட்டுறதுனால என்ன நமக்கு கிடைக்காது? நிழல் கிடைக்காம போயிடும். ஆக மரங்களை நீங்க காப்பாத்துறது உங்களுடைய கரங்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம 4000 கிலோவாட் எலக்ட்ரிசிட்டியை நம்ம என்ன செய்ய முடியும்னா சேவ் பண்ண முடியும். கரண்ட் இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்படி நம்ம வேஸ்டேஜ் கண்ட இடங்கள்ல போடாம அதை ரீசைக்கிளுக்கு கொடுக்கும்போது அது நமக்கும் நம் சமூகத்திற்கும் அது மிகுந்த பயனையும் பாதுகாப்பையும் கொடுக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுக்க போறோம். எல்லாரும் கரங்களை இப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் கரங்களை இப்படி வச்சுக்கோங்க. நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க. தமிழக அரசு பள்ளியில் படிக்கும் நான் மறுசுழற்சி செய்வதற்கு
பழைய காகித கழிவுகளையும் பிளாஸ்டிக் கழிவுகளையும் மறுசுழற்சி செய்வதற்கு கொண்டு வந்து கொடுப்பேன் என்று உறுதியளிக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.